ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1987வது பதிவு. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 1031வது பாசுரம், அதாவது 11ஆம் பத்திலே 3ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கண்ணனை மனத்து வைத்தோம், அழியார் இன்பமுற்றார் என்று சொல்கிறாயே, அப்படி இருந்தால் கைவளையல்கள் இருத்தல் வேண்டாமோ என்ன? தானும் கைவளை கலன்ற நிலையும் அவன் பிரியாது இருக்கும் நிலையும் கண்டு வியப்புறுகிறாள் பரகால நாயகி இந்த பாடலில். கண்ணனை நெஞ்சாலே நினைக்கின்ற அந்த செயல் மனப்பால் போலே ஆயிற்றே என்று வியக்கிறாள். அதாவது அடியார்கள் கண்ணனை மனதிலே வைத்தார்கள், நாமும் அடியார், நாமும் வைத்தோம். அடியார் இன்பமுற்றார் என்று சொல்கிறாயே, அப்படி என்றால் நீயும் இன்பமுற்றிருக்க வேண்டும். இன்பமுற்றிருந்தால் கைவளையல்கள் கையிலேயே இருக்க வேண்டும். அது கலரக்கூடாதல்லவா? ஆனால் கலலுகின்றனவே கைவளைகள் இருத்தல் வேண்டாமோ என்று கேட்கிறாள் தோழி. பரகால நாயகியும் தானும் கைவளை கலன்ற நிலையும் அவன் பிரியாதிருக்கும் நிலையும் கண்டு வியப்புறுகிறாள் இந்த பாடலிலே. கண்ணனை நெஞ்சாலே நினைக்கின்ற அந்த செயல் மனப்பால் போலே ஆயிற்றே என்று மனப்பால் குடிக்கிறோம், உண்மை அதுவல்ல என்று நினைக்கிறாள் போலிருக்கிறது பரகால நாயகி. பார்க்கலாம், பாசுரத்தை பார்க்கலாம். கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும், கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கலன்ற, கைவளைகள் என்னோ கலன்ற இவை என்ன மாயங்கள்? பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே. கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கலன்ற இவை என்ன மாயங்கள்? பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி. என்னோ என்றால் என்ன காரணத்தாலோ? அண்ணல் மலை எது? திருமலை, திருவேங்கடம், திருப்பதி, திருமலை, அண்ணல் மலை, அரங்கம் ஸ்ரீரங்கம். அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமோ என்று கேட்கிறாள் பரகால நாயகி. பத பொருள் பார்க்கலாமா? கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கலன்ற. கண்ணன் என் உள்ளத்திலே நிலையாக விற்றிருக்கிறான். அப்படி இருக்கும்போது என் கைவளைகள் என்ன காரணத்தினாலோ கலன்று விட்டன. கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கலன்ற இவை என்ன மாயங்கள்? இவையெல்லாம் என்ன மாயம்? வியக்கக்கூடிய செயல்கள். அறியேன், நான் அறிய மாட்டேன். பெண்ணானோம் பெண்மரபில் பிறப்பெடுத்த நாம் பெண்மையோம் பெண்மையை தக்கவாறு காத்து கொண்டிருக்கிறோம். பெண்மையோம் நிற்க, நம் செய்தி ஒரு நிற்க என்று சொல்வது சாதாரணமாக முன்னாடி எல்லாம் கடிதங்களில் நிற்க, அந்த செய்தி நிற்க என்று சொல்வதற்கு பயன்படுவது. அதுபோல் நிற்க இப்பொழுது அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே. அவன் விரும்பி உரையக்கூடிய சிறந்த திருவேங்கட மலையையும் அவன் திருவரங்கத்தையும் பாடுவதில் தடை உள்ளதோ? இல்லையே. அதனால் பாடுவோம். அவன் மனதிலே இல்லை, மனதில் இருப்பதாக நினைத்து கொண்டு மகிழ்ந்தோம், மனப்பால் குடித்தோம். ஆனால் இதன் மாயமாக போயிருக்கிறது. ஏனென்றால் கைவளையல்கள் கழலுகின்றன. எனவே நாம் அவன் அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. கண்ணபிரானின் நெஞ்சினுள்ளே எழுந்தருளி நிலையாக விற்றிருக்கவும் எனது கை வளையல்களானவை ஏனோ கலன்று போய்விட்டனவே. இவை என்ன ஆச்சரியம்? பெண்குடியில் பிறந்துள்ள நாம் மிக அழகாக பெண்மையை உடையவர்களாக இருக்கின்றோம். இது நிற்க அந்த எம்பெருமான் விரும்பி வசிக்கும் இடமாய் சிறந்ததான திருமலையையும் திருவரங்கத்தையும் பாடுவதற்கு என்ன தடை? ஒன்றுமில்லை, அதனால் பாடுவோம் என்று கூறுகிறார் ஆழ்வார் பரகால நாயகியாக. திருவாய்மொழியிலே
நாலாம்பத்திலே 7ஆம் திருமொழியின் 6வது பாசுரம், நோக்கி நோக்கி உன்னை காண்பான் யான் எனது ஆவியுள்ளே, நாக்கு நீழ்வன் ஞானமில்லை நாள்தோறும், என்னுடைய ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும், நீக்கமின்றி எங்கும் நின்றாய் நின்னை அறிந்து அறிந்தே என்ற பாசுரத்தை இங்கே அறிந்து கொள்ளலாம். ரெண்டுக்கும் ஒப்புமை இருக்கிறது. நோக்கி நோக்கி உன்னை காண்பான் யான் எனது ஆவியுள்ளே, நாக்கு நீழ்வன் ஞானமில்லை நாள்தோறும், என்னுடைய ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும், நீக்கமின்றி எங்கும் நின்றாய் நின்னை அறிந்து அறிந்தே. எம்பெருமான் தன்னுடைய அனைத்து அவயவங்களிலும் புகுந்து நிற்கவும் என் ஆவியுள் இருக்கிறான், ஆக்கையுள் இருக்கிறான். அதிலே திருப்தி பெறாமல் கண்ணால் காணப்பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருந்தின நம்மாழ்வாரை போல, பராங்குச நாயகியைப் போல இந்த பரகால நாயகியும் தனது நெஞ்சினுள்ளே எம்பெருமான் நிலையாக எழுந்தருளியிருக்க பெற்றும் திருப்தி அடையாமல் வளையிழக்கிறாள் என்று பொருள் செய்து கொள்ளலாம். எம்பெருமான் அருகில் இல்லாமல் வெகு தூரத்தில் இருந்தால் அந்த விரகம், அந்த பிரிவு பொறுக்க முடியாமல் மேனி மெலிந்து வருந்துதல் தகுதியே, இயற்கையே. ஆனால் அவன் என் மனத்தின் உள்ளேயே இருந்து கோயில் கொண்டிருக்க செய்தேயும் இப்படி என் மேனி மெலிவதற்கு என்ன காரணமோ, என் மாமை அழிவதற்கு என்ன காரணமோ, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது இது என்கிறாள் முன்னடிகளிலே. பணப்பையிலே ஏராளமான பணம் இருந்தும் புறங்கால் வீங்குவாரை போலே ஆயிற்று இந்த நாயகியின் நிலையும் என்று சொல்லுவார். பணப்பையிலே ஏராளமான பணம் கிடைக்கச் செய்தேயும் புறங்கால் வீங்குவாரை போலே ஆயிற்று இந்த நாயகியின் நிலையும். சங்கும் சக்கரமும் சிரித்த முகமும் தொங்கும் பதக்கங்களுமாய் கண்ணெதிரே வந்தருளி சேவை சாதிக்காமல் உள்ளே மறைந்து மறைந்து கிடக்கும் எம்பெருமானால் என்ன பயன் என்று நினைத்திருக்கிறாள் போல் இருக்கிறது. உள்ளே இருக்கிறான், முன்னாடி வர வேண்டாமா, நான் பார்க்க வேண்டாமா, நான் அற்புதமாக எண்ணி எண்ணி மகிழ்ந்து சேவிக்க வேண்டாமா என்று நினைக்கிறாள் போல் இருக்கிறது. பெண்ணானோம் பெண்மையோம், பெண்ணாய் பிறந்த நாம் பெண்மையை வெகு நன்றாக காப்பாற்றி கொண்டோம். கண்ணன் மனதுள்ளே நிற்கவும் கைவளை களலப் பெறுகின்ற நமக்கும் பெண்மைக்கும் வெகு தூரம் உண்டு என்றபடி நிற்க. இந்த விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குளிரரு வேங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அழியத்த மேகங்காள் ஆவி காத்திருப்பேனே. குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அழியத்த மேகங்காள் ஆவி காத்திருப்பேனே என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல, உள்ள வரையில் ஆவியை காத்திருப்பதற்காக அவன் விரும்பி உரையும் திவ்ய தேசங்களை பாடுகையில் ஒரு தடையுடையவராயிருந்தோமோ, கைவளைகள் கலன்றொழிந்தால் ஒளியட்டும், பெண்மைக்கு கேடு வந்தால் வரட்டும், அவன் விரும்பி உரையக்கூடிய திருமலையும் திருவரங்கத்தையும் பாடுவோம் என்றாளாயிற்று பரகால நாயகி. 3ஆம் அடிக்கு வேறு வகையாகவும் பொருள் கூறுவார்கள். பெண்ணானோம், பெண்ணாய் பிறந்த நாம் பெண்மையோம் நிற்க, பெண்மை குணத்தை வலுவாதபடி உடையவராய் கொண்டு சத்தை பெற்று நிற்கும்படியாக என்று பொருள் சொல்வார்கள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கலன்ற, இவை என்ன மாயங்கள். நாம் கண்ணனிடத்திலே கொண்டுள்ள வேட்கை, ஆசை எம்பெருமான இதயத்திலே வைத்து நினைத்து மகிழக்கூடியவர் அளவினை விட மேலே உள்ளது. அதாவது எம்பெருமானை பிரிந்து அவனை நினைத்து மகிழக்கூடியவர்களின் மகிழ்ச்சியின் அளவை கடந்து நமக்கு வேட்கை மிகுந்துள்ளது. உள்ளத்தில் அருகே இருப்பதுவே மனமும் வளைகளும் சிதறிப்போவதற்கு உதவும் கருவியாயிருக்கிறது. அவன் அருகில் இருக்க வேட்கை வருமா என்ன? அவன் அருகில் இருப்பதே வேட்கைக்கு காரணம் என்கிறாள் பரகால நாயகி. நான் அவனை பற்றி கேட்கும் போதெல்லாம் இருந்த நிலை மாறி அவன் அருகே வர என் நிலை வேறுபட்டதொன்றாயிருக்கிறது. அவனை பற்றி கேட்கும் போது மகிழ்வாயிருக்கும் அவன் குணங்களை நினைப்பதனால் நேரில் பார்த்தால் இந்த மேம்பட்ட பொருள் நமக்கு நீடித்து கிடைக்கும்படியாக இருக்குமோ என்ற நினைப்பு மனம் சிதறுதலை விளைவிக்கின்றது. நேரில் பார்ப்பதும் பேரின்பம் தருவதல்லவோ, எம்பெருமான் நலன் விளைவிக்கும் புகலிடம் என்றல்லவா சாத்திரம் கூறுகிறது என்றால், அவனை மாத்திரம் பார்க்காமல் பெண்ணான நம்மிடத்தில் பிறப்பு வேறாக இருப்பதனையும் நோக்க வேண்டும்.
எனவே மிக மேம்பட்டவனாகிய பரத்துவமுடையவனாகிய அவனை மட்டும் நோக்காமல் பெண்ணாயிருக்கும் நம்மையும் அவனோடு சேர்த்து பார்க்கும்போது அவன் உயர்வும் நம் தாழ்வும் கருதி இந்த மேம்பட்ட பொருள் நமக்கு நீடித்து அனுபவிக்க கிடைக்குமோ என்ற எண்ணத்தால் மனதிலே விரிசல் ஏற்படுவது இயல்பு. மனதால் நினைக்கும் போது பெருமகிழ்ச்சியும் நேரில் அருகே காணும் போது மனத்தடுமாற்றமும் ஏற்படும் நிலைகள் உலகியல் செய்திகளுக்கு வேறுபட்ட வியப்பான செய்திகளாகவே அமைந்திருக்கின்றன. பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமோ. எம்பெருமான் நம் உள்ளத்திலே நிலையாக விற்றிருந்தும் கைகளில் வளைகள் கழலும்படி இருக்கின்ற நமக்கு இனி பெண்மைக்குரிய நாணம் மடம் என்கின்ற பண்புகளை பார்த்து காத்து கொண்டிருத்தல் கூடுமோ? அவை போகட்டும் என்று நாணம் மடம் அச்சம் என்பனவற்றை பார்த்திருப்பதை விட்டுவிட்டு அவன் என்றும் உகந்தருளியிருக்கிற மலைகளுக்கெல்லாம் தலைமையாகிய மலையாகிய திருமலையையும் திருவரங்கத்தையும் பாடுவோம். நிற்க என்பதற்கு அவை போகட்டும் என்பது ஒரு பொருள். அவை நிலை நிற்பதற்காக என்றும் கூட பொருள் செய்யலாம். பிரிவு துயரம் தாழாத பெண்மை நிலை நிற்க வேண்டுமானால் விபவ அவதாரங்களில் போய் அலையாமல் அவற்றில் தேங்கின மடுக்கள் போல இருக்கிற திவ்ய தேசங்களில் இருந்து அவற்றை வாயினால் பாடுதலாகிய திருத்தொண்டு செய்வோம் என்றும் இந்த பாசுரத்திற்கு பொருள் சொல்லலாம். அற்புதமான ஒரு பாசுரம். இதிலே நடுவிலே ஒரு செய்தி பார்த்தோம். அதாவது பணப்பையிலே ஏராளமாக பணம் கிடக்க செய்தேயும் புறங்கால் விங்குவாரை போலே ஆயிற்று இந்த நாயகியின் நிலையும் என்று குறிப்பிட்டேன். அதற்கான விளக்கத்தை சொல்லவில்லை. பணப்பையிலே நிறைய பணம் இருக்கிறது, ஆனாலும் பணத்திற்காக அலைந்து காலெல்லாம் வீங்குகிறது. பணத்திற்காக அலைகிறார்கள் என்று இப்போது அலைந்துதான் பணம் சம்பாதிக்க முடியும். அதனாலே புறங்கால் வீங்குவாரை போலே பணத்தாசை கொண்டு அலைபவரை போலே ஆயிற்று இந்த நாயகியின் நிலையும் என்று சொன்னார் உரையாசிரியர். அற்புதமான பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கலன்ற இவை என்ன மாயங்கள், பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே என்று கூறுகிறார் பரகால நாயகி. அற்புதமான பாசுரம். இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.